வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. இன்னைக்கு இந்த ஸ்பெசிஃபிக் எபிசோட்ல ஒரு ரொம்பவே டிஃபரண்டான இன்ட்ரஸ்டிங் செல்ஃப் ஹெல்ப் புக் பத்தி தான் பார்க்க போறோம். டிமோத்தி ஃபெர்ரிஸோட 4 ஹவர் வொர்க் வீக் இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4 ஹவர் வொர்க் வீக் இந்த புக் வந்து இன்ஸ்டாகிராம்ல புக் கம்யூனிட்டில இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் படிப்பாங்கல்ல, அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த புக்க நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நெறைய டைம் சேவ் ஆகும். பாசிவ் இன்கம் பில்ட் பண்ணலாம். லைஃப்ப என்ஜாய் பண்ணலாம். அப்படி இப்படின்னு கதைய கட்டி பொட்டலம் போட்டு விக்க பார்த்தாய்ங்க. ஆனா இந்த புக்க படிச்ச வாட்டி தான் இது வந்து லைஃப் சேஞ்சிங்காலாம் இல்ல. லைஃப்க்கு ரொம்பவே முரணான கருத்துக்கள் தான் இதுல இருக்குன்னு தெரிஞ்சது. இவங்க ப்ராமிஸ் பண்ற ஃப்ரீடம், பாசிவ் இன்கம் இது எல்லாமே வந்து ஆன் பேப்பர்ல ரொம்ப சாலிடா இருந்தாலும், ரியல் லைஃப் சினாரியோஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஒத்து போகும், எந்த அளவுக்கு பிராக்டிகலி பாசிபிள்ங்கிற கொஸ்டின் மார்க்கும் வந்துச்சு. இந்த புக்ல எனக்கு பிடிச்சது, பிடிக்காதது, நீங்க படிக்கலாமா, வேணாமா இதெல்லாம் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமோத்தி ஃபெர்ரிஸ் இந்த ஆத்தரை பத்தி பார்த்தோம்னா, லைஃப் ஹேக், ப்ரொடக்டிவிட்டி ஹேக், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தான் அவரோட ஃபேமஸ் வழக்கமே. அதனாலேயே வந்து அவருக்குன்னு தனியா ஒரு டிரைவிங் ஃபேன்ஸும் இருந்தாங்க. நம்மள நிறைய பேரே நம்மளோட பேசிக் நெசசிட்டிஸை தீர்த்துக்கிறதுக்காகவும் லைஃப்ல நம்மளும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணுங்கிறதுக்காக தான் 9 to 5 ஜாபுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்கோம். இந்த ஹேட்ரடை யூஸ் பண்ணி 4 ஹவர் ஒர்க் வீக்கு நான் வந்து ஒரு புக்கை நான் எழுதுறேன். நீங்க 4 மணி நேரம் ஒர்க் பண்ணா போதும், 9 to 5 ஜாப் செட்டப்லயே இருந்து வந்து வாழ்க்கையை வந்து நீ என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கிரீடை செல் பண்றதுக்கு எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு இந்த புக்கு. அதே மாதிரி இந்த புக்ல வந்து 9 to 5 ஜாப் போறதெல்லாம் வேஸ்ட், நியூ ரிச்னு சொல்லிட்டு ஒரு காயினை ஒரு டேர்ம் பண்றாரு. நீங்க வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுங்க, எல்லா ஒர்க்கையும் டெலிகேட் பண்ணுங்க, தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் வந்து டெலீட் பண்ணுங்க, டீல்னு ஒரு ஃபார்மேட் கொண்டு வர்றாரு. டெஃபினேஷன், எலிமினேஷன், ஆட்டோமேஷன், லிபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிக்கிறப்ப நல்லா இருக்கு, ஃபீல் குட்டா இருக்கு. ஆனா ரியல் லைஃப் சினாரியோஸ்ல எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 4 ஹவர் ஒர்க் வீக்னு இவங்க காயின் பண்ணி அதை டேர்ம் பண்றது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஃபேண்டசியா தான் இருக்கே தவிர ரியலிஸ்டிக்கா நம்மளால அதை பார்க்க முடியல. ஸோ இந்த புக்ல ஸ்பெசிஃபிக்கா எது எதெல்லாம் ஒர்க் ஆகலைங்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுவோம். ஏன்னா ஒர்க் ஆனது 1-2 பாயிண்ட் தான், அதை கடைசியா கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீலுங்கிற ஃபார்மேட்டே வந்து புக்ல தான் நல்லா இருக்கு, படிக்கிறப்ப தான் நல்லா இருக்கு. இந்த பேரட்டோ பிரின்சிபல்லாம் யூஸ் பண்ணி எந்த 20% டாஸ்க் வந்து நம்மளுக்கு 80% ரிசல்ட் கொடுக்குது அதை மட்டும் பண்ணு, மீதி 80% டாஸ்க்லாம் வந்து டெலிகேட் பண்ண இல்லைனா டெலீட் பண்ண அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. இந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்கல்ல, நீ வந்து ஒரு பொய்யை சொல்றனா அந்த பொய்யில வந்து உண்மையும் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நம்மள்ட்ட விற்கிறதுக்கு பேரட்டோ பிரின்சிபல்னு ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தடை அப்படியே இணைச்சிடுறாங்க. ஸோ பேரட்டோ பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியறப்ப நம்மளும் வந்து இந்த டீலுங்கிற ஃபார்ம் மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பிடுறோம். இந்த ஃபார்மேட் டெலிகேட் பண்றது, ஆட்டோமேட் பண்றது இதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆனா இது யாரால முடியும்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு ஃபவுண்டர் இருக்காங்க, ஒரு சிஇஓ இருக்காங்க, இல்லைன்னா ஒரு சிஎம்ஓ இருக்காங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 பேர் 5 பேரை மேனேஜ் பண்ற மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கேஆர்ஐஸ் இருக்கும், அவங்களுமே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எல்லா ஒர்க்கையுமே நான் டெலிகேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இங்க பொருந்துமான்னு தெரியல. அண்ட் செகண்ட் வந்து இதுல இவர் எழுதியிருக்க மோஸ்ட் ஆஃப் த பாயிண்டர்ஸ் இல்லைன்னா ட்ரை பண்ணியிருக்க மோஸ்ட் ஆஃப் த பாயிண்டர்ஸ் எல்லாராலையும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஒரு எலைட் பீப்புள் இல்லைன்னா வந்து இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கவங்கள டார்கெட் பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு. மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபேக் ட்ரீமை செல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ வேலைக்கு போகிறேன், ஒரு 9 to 5 இருக்கேன். ஒரு ரிப்போர்ட் போட சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து தேவையே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது என்னோட வேலை. நான் போயிட்டு இந்த ரிப்போர்ட் தேவையே இல்லை, இது என்னால் போட முடியாது அப்படின்னு என் மேனேஜர்கிட்டயோ ஃபவுண்டர்கிட்டயோ சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த புக்கில் இருக்க பாயிண்டர்ஸ்லாம் இருக்கு. ரியாலிட்டியில கொஞ்சம் கூட ஒத்து போகல. இந்த புக்கை படிச்சுட்டு இதெல்லாம் எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. அப்படி எதனா பண்ணி அதுக்கு எதனா ரிப்பர்கஷன்ஸ் வந்துச்சுன்னா யாருமே உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, நீங்க தான் காப்பாற்றிக்கணும். ரெண்டாவது என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ண விஷயம் வந்து இந்த சக்சஸை வந்து ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிடுறது. ரொம்ப சிம்பிளா வந்து நீ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, ஒரு பாசிவ் இன்கம் நீ ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூபே நான் எடுத்துக்கிறேனே, 2 வருஷமா வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 3-4 மந்த்ஸா வந்து கன்சிஸ்டண்டா வந்து கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஐ நோ இட்ஸ் கோனா டேக் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் மானிட்டைஸ் ஆகிறதுக்கே வந்து எனக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் இன்கம் நான் பார்க்கறதுக்கு மேபி 4-5 இயர்ஸ் ஆகலாம், அதுக்கு மேல கூட ஆகலாம், இல்ல ஆகாம கூட போகலாம். இந்த மாதிரி நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு. இதே வந்து ஒரு 9 to 5 ஜாபுக்கு நான் போறேன்னா எனக்கு புரியுது, என்னால வெல்த் பில்ட் பண்ண முடியாது, பாசிவ் இன்கம் பில்ட் பண்ண முடியாது, ஒரு ஆக்டிவ் இன்கம் தான், நான் போனா மட்டும்தான் என்னால ஒர்க் பண்ண முடியும். ஆனா எனக்கு ஒரு கேரண்டட் இன்கம் இருக்கு, அன்சர்டனிட்டி எனக்கு கிடையாது. ஆனா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, பாசிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்றீங்க, ஈவன் ஒரு கன்சல்டிங் மாதிரி நீங்க பண்றீங்கன்னா கூட நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு.
இது எதையுமே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணாம சிம்பிளா வந்து நீ பாசிவ் இன்கம் பில்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிறது வந்து ரியல் லைஃப் சினாரியோஸ் எல்லாத்தையுமே நான் ஒமிட் பண்ணி புக்கு மட்டும் எழுதுவேன் நீ வாங்கி படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி 1-2 விஷயம் இருந்தா பரவாயில்ல, புக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்கு. அதனால படிக்கிறப்பவே வந்து நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆக தான் செய்யுது. அடுத்தது இந்த அன்ரியலிஸ்டிக் ஆட்டோமேஷன் அண்ட் டெலிகேஷன். இவர் வந்து மேஜராவே இந்த டெலிகேஷன் பத்தி தான் பேசியிருப்பாரு. அதாவது நம்ம செய்யற வேலையை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வீடு கிளீன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணி கிளீன் பண்ண சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட டார்கெட் ஆடியன்ஸே வந்து இன்னும் லைஃப் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்க கெரியர்லோட ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்க எல்லாம் ஸ்ட்ரகிளிங்ல இருக்க பீப்புள் தான். அவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படி அவங்களால டெலிகேட் பண்ண முடியும்? அண்ட் நீங்க டெலிகேட் பண்ணும் அவுட் சோர்ஸ் பண்ணணும்னா அதுக்கும் நீங்க செலவு பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு யாருக்கிட்ட இங்க ப்ரிவிலேஜ் இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் இவர் டெலிகேட் பண்ணா நீ டெலிகேட் பண்ண நீ பாட்டுக்கு இருக்கலாங்கிற மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்காரு. ஆனா ரியல் லைஃப்ல அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்தாலும் நீங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மேனேஜிங் த டாஸ்க் யூ வில் எண்ட் அப் மேனேஜிங் த பீப்புள். ஸோ யாரை நீங்க ஹையர் பண்றீங்களோ, யார்கிட்ட நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணீங்களோ அவங்கள நீங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு டாஸ்கையுமே வந்து எனக்கு என்னன்னு நம்மளால இருக்க முடியாது நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இருக்கப்ப. அதனால இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து டூ குட் டு பி பேப்பர்னு எனக்கு இருந்துச்சு. ரியல் லைஃப் விட்டு பேப்பர்ல படிக்கிறப்பே வந்து என்னடா இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமாங்கிற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்தது இதுல அவங்க கொடுத்திருக்க செனாரியோஸ், பிசினஸ் ஐடியாஸ் நிறைய அவுடேட்டடா இருக்கு. அண்ட் ரொம்ப செரி பிக்டு சிச்சுவேஷன்ஸ். இந்த இந்த புக்ல இருக்க சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் சிச்சுவேஷன், ரொம்ப ஈஸி சக்சஸ் சிச்சுவேஷன்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை நான் எப்படி ரேட் பண்ணுவேன் பர்சனலானா, எந்த அளவுக்கு இந்த புக் வந்து ஸ்கேலபிளா இருக்கு, எந்த அளவுக்கு இதுல இருக்க கான்செப்டை வந்து யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5am கிளப் பத்தி எல்லாம் பேசியிருப்போம். 5amக்கு நீங்க எந்திரிக்கிறது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது 2ஆம் பட்சம். இது ஸ்கேலபிளா? எல்லாராலையும் இதை பண்ண முடியுமாங்கிறது தான் கேள்வி. ஸ்கேலபிள். ஆனா 4 hour ஒர்க் வீக்ல இவங்க சொல்லியிருக்க 90% ஆஃப் த திங்ஸ் வந்து ஸ்கேலபிள் கிடையாது. ஸ்பெசிபிக் சினாரியோ, ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல மட்டும்தான் இந்த தாட் ப்ராசஸ் இவங்க சொல்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எல்லா சினாரியோஸ்லயும் எல்லாராலையும் வந்து இதை மேக் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஆத்தரோட டோனும் வந்து ரியாலிட்டியில இருந்து டிட்டாச் பண்ற மாதிரி தான் இருக்கு. சக்சஸ் ரொம்ப ஈஸியா காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. 9 to 5 ஜாப்ல அப்படி என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஆண்ட்ரூ டேட்ல ஆரம்பிச்சது இது. எங்க போனாலும் 9 to 5 வந்து அடிக்கிறானுங்க. 9 to 5 பெஸ்டா, பிசினஸ் பெஸ்டான்னா நான் இங்க பேச வரல. ஆனா இன்னைக்கு இருக்க மோஸ்ட் வயபிள் ஒரு மோஸ்ட் டீசென்ட் ஆப்ஷன்னா வந்து 9 to 5 தான். எல்லாராலையும் இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதுக்கான கேபிட்டல் இருக்கான்னு தெரியாது. அதுக்கான டைம் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமை கொடுத்து வீட்டுல உட்கார்றதுக்கு இல்லைன்னா இன்கம் இல்லாம இருக்க அளவுக்கான ப்ரிவிலேஜ் எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு தெரியாது. ஐடியாஸ்க்கு இன்னைக்கு பஞ்சமே இல்ல. ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கு. இதெல்லாம் சர்வே பண்றதுக்கும் ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு வேணும். ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு டீசென்ட் டிகிரி என்கிட்ட இருக்கு, டீசென்ட் ஸ்கில் செட் என்கிட்ட இருக்குன்னா ஒரு ஹைலி ப்ராபபிள் சிச்சுவேஷனை கொடுக்கறது தான் வந்து இந்த ஜாப் கல்ச்சர். ஜாப் கல்ச்சர் உங்களுக்கு வெல்த் பில்ட் பண்றது கிடையாது, உங்க பிசினஸ் பில்ட் பண்றது கிடையாது, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறது கிடையாது. இப்ப நம்ம இருக்கப்ப நம்மளோட லைஃப் டைமுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லிவிங்கை கொடுக்கறது தான் இந்த 9 to 5 ஜாப். இதை ஏன் எல்லாருமே ஷேம் பண்றாங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அண்ட் இதை ஷேம் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் இதை ஷேம் பண்ணுவாங்க. அதனால இட்ஸ் நத்திங் ராங் டு கோ ஃபார் அ 9 to 5 ஜாப் இஃப் யூ லைக் இட், இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட். அண்ட் டு பி ஹானஸ்ட், நாட் எவ்ரி ஒன் இஸ் கட் அவுட் டு பி பிசினஸ் ஓனர்ஸ், ரைட்? யாராச்சும் ஒருத்தர் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட், தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அதனால இந்த புக் படிக்கிறப்ப எனக்கு இந்த ஆண்ட்ரூ டேட் ஃபாலோ பண்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு தான் இருந்துச்சு. இதுல பிடிச்ச விஷயம்னா 2 சொல்லலாம். ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த பேரட்டோ பிரின்சிபல் இதெல்லாம் டச் பண்ணனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா தயிர் பச்சடி நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நல்லா இல்லாத பிரியாணி வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா? அதே மாதிரி இந்த புக்கை படிக்கலாமா வேணாமாங்கிற டெசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க. வேர்டிக்ட் என்னன்னா ரொம்பவுமே ரியாலிட்டிக்கு ஒட்டாத ஒரு ஃபேக் ட்ரீமை செல் பண்ற மாதிரி தான் இந்த புக் இருந்துச்சு. 4 hour ஒர்க் வீக்னு டைட்டில் இருந்தாலும் அந்த 4 hour ஒர்க் வீக் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு ரொம்ப ஆன் பேப்பர் டூ குட் டு பி ட்ரூ அந்த மாதிரி ஐடியாஸ் தான் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. பட் நான் வந்து பெருசா இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பீப்புளை ரீச் பண்ணும். அண்ட் செல்ஃப் ஹெல்ப் த்ரில்லர்னு சொல்லிட்டு எந்த ஜானர்ல வேணாலும் புக் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட கண்டிப்பா சந்திப்போம். பாய்.